ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே வந்துட்டு தினமும் அத்தியாவசிய கடமையாக பண்ணுற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, டூத் பேஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த டூத் பேஸ்ட்டில் வந்துட்டு விதவிதமாக இருக்கும். நம்மளும் வந்து நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் கடைக்கு போயிட்டு நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நம்ம வந்து டூத் பேஸ்ட் வாங்குவோம். ஆனால் அந்த டூத் பேஸ்ட்டில் வாங்கும்போது பின்னாடி இந்த மாதிரி வந்துட்டு பிளாக்கு, க்ரீனு, ரெட்டு, ப்ளூ இந்த மாதிரி வந்து சில கோடுகள்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியாம தான் நம்ம வந்து இது நாள் வரையும் வந்து அந்த பேஸ்ட்லாம் வாங்கிட்டுருப்போம். அந்த கலருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான டூத் பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பிடிச்ச ஒரு டூத் பேஸ்ட்டை தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பொருளிலும் அதோட உள்ளடக்கம், பயன்பாடு, குணங்கள் சார்ந்த பலவிதமான குறியீடுகள் வந்து இருக்கும். அதுலேயும் பெரும்பாலானவற்றை நாம் வந்து தெரியாது நம்மளுக்கு. அப்படியான ஒரு குறியீட்டை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு நாளைக்கு எல்லாருமே வந்து பொதுவாக பேஸ்ட் வைத்து தான் வந்து தொடங்குவோம். ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ண தான் பார்ப்போம். பல்ல துலக்கும்போது ப்ரஷ் எடுத்து அதில் பேஸ்ட்டை அழுத்தி தேய்க்கும்போது என்றாவது வந்து அந்த பேஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது அந்த இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தாலும் அதுக்கான அர்த்தம் நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து நான் இந்த இதில் சொல்கிறேன். ஒவ்வொரு பேஸ்ட்லேயும் வந்து அதை தயாரிக்கிற அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு விதத்தில் அங்கே வந்து ஒரு கலர் கோடு போட்டிருப்பாங்க. அந்த நிறப்பட்டையில் ஒரே நிறத்தில் வந்து இருக்காது. பேஸ்ட்டுக்கு பேஸ்ட் வந்து இது மாறுபடும். இன்று நம்ம பயன்படுத்தும் ஒவ்வொரு பேஸ்ட்லேயும் ஒவ்வொரு வண்ணம் இருக்கும். அந்த வண்ணங்களுக்கான சிறப்பு பொருளை வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நிறத்தை வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து சரிபார்த்து தான் வந்து வாங்கணும். ஏன் அப்படின்னா, பற்பசை குழாயெல்லாம் பின்புறத்தில் இருக்கும் இந்த அடையாளங்களை வந்து அவற்றின் சொந்த அர்த்தத்தை கொண்டு தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. அந்த இது எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம். நீங்கள் கவனித்திருந்தா அப்படின்னா, நீங்கள் சில நேரங்களில் வந்து கருப்பு, பச்சை, சிவப்பு மற்றும் நீல நிற அடையாளங்களை வந்து இருப்பதை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அதற்கு பல அர்த்தங்கள் வந்து உண்டு. பேஸ்ட்டை வாங்கும் முன்னாடி நிறத்தை சரிபார்க்காமல் இருந்தால் பற்கள் வலுவடைவதற்கு பதிலாக சேதமடையலாம் அப்படின்னு வந்து ஆய்வுகள்லாம் சொல்கிறாங்க. சரி, வண்ணங்களுக்கு அர்த்தங்களுக்கு நான் சொல்ல வரேன். உங்கள் டூத் பேஸ்ட் பட்டையில் கருப்பு நிறம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஸ்ட்டு வந்து நிறைய ரசாயனங்களால் ஆனது அப்படின்னு வந்து ஒரு அர்த்தம். அத்தகைய பேஸ்ட்டு வாங்குவதை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். அதே உங்கள் பேஸ்ட்டில் சிவப்பு குறி இருந்ததுன்னா இந்த பேஸ்ட்டு வந்து கவுக்கவையால் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த பேஸ்ட்டு வந்துட்டு நேச்சுரலாக வந்து உருவானது. அதாவது இயற்கையான பொருட்கள் இதில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சிவப்பு நிற இது இருந்தது அப்படின்னா இயற்கையான பொருள்களில் வந்து இது உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனோட பல வகையான ரசாயனங்களும் தான் இருக்கும். இல்லாமலாம் வந்து அது வந்து மேக் பண்ண மாட்டாங்க. நீல நிறம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஸ்ட்டில் இயற்கை பொருட்கள் மற்றும் மருந்துகள் வந்து உள்ளன அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். நீங்கள் பாதுகாப்பான பேஸ்ட்டை வாங்க விரும்பினா பச்சை நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ள பேஸ்ட்டு வந்து வாங்குங்க. இதன் பொருள் என்னன்னா, உங்கள் பேஸ்ட் வந்து பாதுகாப்பானது, இதில் வந்து இயற்கை பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது கருப்பு கலரு, பச்சை கலர், கருப்பு, நீலம், சிவப்பு இதில் எல்லாமே வந்து ரசாயனமாக வந்து கலந்துருப்பாங்க. இந்த பச்சை கலரில் வந்து இயற்கை வந்து அதாவது க்ரீனை குறிக்கிறதுனால அந்த பச்சைங்கிறது வந்துட்டு இயற்கை வேளாண்மை குறிக்கிறதுனால இயற்கை பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணி அதில் தயாரிக்கிறாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறையா டூத் பேஸ்ட்லாம் இருக்குது. எல்லாருமே வந்துட்டு நீமு, சால்ட்டு நிறையா இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மெடிக்கல் ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 விதமான பேஸ்ட் தான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது. கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் இந்த 4க்கும் டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிட்டேன். ஆனால் இனிமேல் யூஸ் பண்ணுறதும் உங்களோடது. என்னோடய சஜஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் கோடு இருக்க அந்த பேஸ்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.